ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல 3ஆம் ஸ்கந்தம் 11வது அத்தியாயம் படிச்சோம். இது வந்து ரெகுலரா படிச்சுட்டு இருக்கிற தேர்ட் கேண்டோல 11th சாப்டர் வரைக்கும் வந்திருக்கும். இது இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு வந்து அணுக்களோட காலக்கணிதம், மேக்ஸ். அணுவிலிருந்து தொடங்கும் காலக்கணிதம். அணுன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அணு அணு பார்க்க முடியுமா? அணு வந்து கண்ணுக்கே தெரியாது, அணுவா பார்க்க முடியாது. ரெண்டு அணு வந்து அணு ரொம்ப மைன்யூட்டா இருக்கும், கண்ணால பார்க்க முடியாது. அதான் மைக்ரோஸ்கோப் எல்லாம் வச்சு பார்ப்பாங்க சில ஜீவன்களை பார்க்கும்போது. சோப்பு விளம்பரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படியே கிருமி இருக்கா, வந்து பாக்டீரியா இருக்கா, வைரஸ் இருக்கான்னு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. அப்ப அந்த ஒரு சின்ன உயிரினத்தை பார்க்கறதுக்கே ஒரு நுண்துளை கருவி மைக்ரோஸ்கோப் தேவைப்படுது. அந்த ஒரு பாடி, கிருமி, அந்த பாக்டீரியா வைரஸ்க்கு ஒரு பாடி இருக்கு. கொரோனாவுக்கு ஒரு பாடி இருந்தது இல்லையா? கொரோனா வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும், கண்ணுக்கு புலப்படாது. அப்ப அணுங்கிறது கண்ணுக்கு புலப்படாது. எப்ப வந்து அணு கண்ணுக்கு புலப்படும்னா, இங்க பாகவதம் என்ன சொல்லுது? பாகவதம் ஆக்சுவலி சயின்ஸ். பாகவதம் ஒரு அறிவியல். இது என்ன? வேதிக் சயின்ஸ் ஆக்சுவலி. இந்த பாகவதம் இல்லைன்னா, வேதிக் சயின்ஸ் இல்லைன்னா இப்போ சயின்ஸே கிடையாது. இப்ப இருக்கிற சயின்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி சொல்றாங்க இல்லையா? வியூகம் பண்ணி சொல்றாங்க, ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. பாகவதம் வந்து ஆராய்ச்சி பண்ணி வியூகம் பண்ணலாம் சொல்ல, பாகவதத்துல கிளியரா இருக்கு. பாகவதத்துல எப்படி இருக்குன்னா, ரெண்டு அணு வந்து ஜாயின் பண்ணா ஒரு திருட்டின்னு சொல்றாங்க. 6 திருட்டி சேர்ந்தா ஒரு திரிசரேணு. அது வந்து எப்படி அதை பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாம்னா, காலையில ஒரு 7 மணிக்கு நம்ம விண்டோ ஓபன் பண்ணா சன்லைட் வரும் இல்லையா? சூரிய வெளிச்சம் வந்து அந்த ஜன்னல் வழியா வரும். அப்ப அதுல நம்ம வந்து பார்க்க முடியுது. அந்த அந்த சன்லைட்ல வரக்கூடிய அந்த டஸ்ட். நீங்க இப்ப இங்க இந்த ரூம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த ரூம்ல வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் தான் இருக்கிறோம். ஆனா கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு ஜீவன்கள் இருக்கு, எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு. காற்றுல உயிரினங்கள் இருக்கு, நெருப்புல உயிரினங்கள் இருக்கு. சில உயிரினங்களை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அப்ப நம்ம வந்து காலையில விண்டோ ஓபன் பண்ண உடனே அந்த விண்டோல இருந்து ஷேடோ வரும். அந்த வெயிலுக்கு வந்து வெளிச்சம் உள்ள அடிக்கும். அந்த வெளிச்சம் அடிக்கும் போது சில டஸ்ட் எல்லாம் இப்படி மேல போற மாதிரி இருக்கும். பாத்திருக்கீங்களா? நீங்க கிளீன் பண்ணும்போதெல்லாம் பார்க்கலாம், தூசிகள் அப்படி மேல போகும். அதுல சின்ன சின்ன தூசிகள்லாம் தெரியும். அதான் அணு. ஆறு ஆறு அணு அது. 6 அணு சேர்ந்தா அது ஒரு தூசி, ஒரு திரிசரேணு. இப்படி கால்குலேட் பண்ணிட்டே போனா இதுல எங்க இருந்து மைனூட்டா வருதுன்னா, இப்போ ஒரு நிமிஷம் சொல்றோம் இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன். ஒரு நிமிஷம் சொல்லுவோம், ஆனா அரை மணி நேரம் ஆக்கிடுவோம் இல்லையா? ஒரு நிமிஷங்கிறது எவ்வளவு வினாடி? 60 வினாடி இல்லையா? 60 வினாடி ஒரு நிமிஷம். 60 நிமிஷம் ஒரு மணி நேரம். 24 மணி நேரம் ஒரு ஒரு நாள். 12 மணி நேரம் ஒரு பகல், 12 மணி நேரம் ஒரு இரவு, 24 மணி நேரம் ஒரு நாள். அப்புறம் 30 நாள் ஒரு மாசம். 6 மாசம் வந்து தேவர்களுக்கு பகல். நமக்கு மனுஷ கணக்கு படி கொஞ்சம் இன்னைக்கு கால்குலேஷன் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ஒரு மேக்ஸ் ஆக்சுவலி. இந்த பாகவதம் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானம் ஆச்சு. என்னமோ நடிச்சுருக்காங்க பாகவதம் சும்மா கற்பனை பண்ணி எழுதி வச்சணும். இதிகாச புராணங்கள்லாம் கற்பனை கிடையாது, அது வந்து சயின்ஸ். பாருங்க பாகவதம் என்ன சொல்லியிருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்றது 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாகவதத்தில் இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானி வந்து ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா? சூரியன் எப்படி அதன் பாதையில் நகருது, சூரியன் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு, சந்திரன் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு, சந்திர மண்டலம் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு,
சூரிய மண்டலம் பூமியில இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு கிலோ இவ்வளவு 1000 மைல் தூரத்துல இருக்கு. அது பாகவத்துல ஆல்ரெடி இருக்கு. பாகவதத்துல ஏற்கனவே இருக்கு. அப்புறம் இந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் சந்தேகம் வந்தது, பூமி உருண்டையா தட்டையா அப்படி. பூமி வந்து உருண்டையா இருக்குமா தட்டையா இருக்குமா? ஒரு விஞ்ஞானி சொன்னார் பூமி உருண்டையா இருக்காது, ஏன்னா அந்த பக்கம் போனா விழுந்துருவாங்க. உருண்டையா இருந்தா எப்படி மேல நிக்க முடியும்? ஒரு விஞ்ஞானி என்ன சொன்னாரு, பூமி உருண்டையெல்லாம் கிடையாது, அது கீழே விழுந்துருவாங்க, அதனால பூமி தட்டையா தான் இருக்கும். இன்னொரு விஞ்ஞானி சொல்ல, இல்ல பூமி தட்டை கிடையாது, பூமி உருண்டைன்னு. அந்த பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானியை கொண்டு போட்டாங்க. இந்த மாதிரி அப்புறம் ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் ஆமாமா பூமி உருண்டைன்னு சொன்னாங்க. எப்படியோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாம், பூமி உருண்டையா இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இப்ப இறந்து போன விஞ்ஞானி உயிரோடு வருவானா? அவ்வளவுதான். ஆனா இங்க வந்து பாகவதத்தை சொல்லிக்கு பூகோளம். பூகோளம்னு கோலங்கள் அப்படின்னா உருண்டை, கோள்கள். பூகோளம், சந்திர கோலம், சூரிய கோலம் அப்படின்னா உருண்டை. இது ஏன் ஆராய்ச்சி பண்ணணும்? சாஸ்திரத்தில் தான் இருக்கே. ஆனா படிக்க மாட்டாங்க. சாஸ்திரம் படிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இதெல்லாம் கற்பனை எழுதி வச்சிருக்காங்க, இது உண்மை இல்ல. இந்த மாதிரி விஞ்ஞானி வந்து தன் சொந்த முயற்சியில தெரிஞ்சுக்கணும்னு வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பார். அதுதான் புரோப்பா என்ன சொல்வாருன்னா, தவளை தத்துவம், கிணத்து தவளைன்னு சொல்லுவார். கிணத்து தவளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிணத்து தவளை வந்து கிணத்து விட்டு வெளியில போனதே இல்லை. அப்போ அந்த கிணத்து தவளை இருக்கு இல்லையா, அது கிணத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. அப்போ பசிபிக் கடல்ல இருந்து ஒரு தவளை வந்துச்சா. பசிபிக் கடல்ல இருந்து அந்த ஏரியால இருந்து ஒரு தவளை வந்தது. அந்த பசிபிக் கடல்ல இருந்து வந்த தவளையும் கிணத்து தவளையும் ரெண்டும் சந்திக்குது, மீட் பண்ணுது. அப்ப இந்த கிணத்து தவளை கேக்குது, கிணத்துக்குள்ள இருக்கு, நீ எங்க இருந்து வந்த, எங்க இருந்து வர? அப்ப இந்த தவளை சொல்லு, நான் பசிபிக் கடல்ல இருந்து வரேன் அப்படின்னு. ஓ பசிபிக் கடல், அது எவ்வளவு பெருசு இருக்கும்? அது ரொம்ப பெருசு. இவ்வளவு பெருசு இருக்குமா? அது ஜம்ப் பண்ணுது. அது உட்காந்துருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் குதிக்குது. இவ்வளவு பெருசு இருக்குமா? ஐயோ இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ரொம்ப பெருசு. ஓ அப்படியா? இன்னி கொஞ்சம் கூட மூச்சை இழுத்துட்டு அது பெருசா ஜம்ப் பண்ணிச்சான். இவ்வளவு பெருசு இருக்குமா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ரொம்ப பெருசு. இந்த கிணத்து தவளை கிணத்து விட்டு வெளியில போனதே இல்ல. அது என்ன நினைச்சிட்டு இருக்கு, பசிபிக் கடல் இந்த கிணறு அளவுக்கு தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கு. அது என்ன நினைச்சிட்டு இருக்கு, பசிபிக் கடல் இந்த கிணறு அளவுக்கு தான் இருக்கும். அது அது வந்து போட்டி போட்டுட்டு இந்த இந்த கிணறு தவளை போய் பசிபிக் கடல்ல இருந்து வந்த தவளைகிட்ட போட்டி போடுது. அந்த தவளை சொல்லிடுது, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு தெரியாது, அது ரொம்ப பெருசுன்னு. இல்ல இல்ல, நான் சொல்றேன் பாரு எப்படி இருக்குன்னு. அப்படி ஊதி ஊதி நல்ல மூச்சை இழுத்து ஊதி ஜம்ப் பண்ணும். கடைசியில மூச்சு இழுத்து ஊதும் போது வயிறு வெடிச்சு செத்து போயிடும். அப்ப என்ன பிரயோஜனம்? அப்ப கிணத்து தவளை தத்துவவாதிகள் இருக்காங்கன்னு சொல்றாரு புரோபாத். கிணத்து தவளை தத்துவவாதிங்க யாருன்னா, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும், கற்பனை பண்ணி தெரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, காலம் எப்படி இயங்குது, வேறு கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, கடவுள் யாரு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிலாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆராய்ச்சி பண்ணியோ இல்ல கற்பனை பண்ணியோ தெரிஞ்சுக்க முடியாது. இல்ல உட்காந்து தர்க்கம் பண்ணலாம். ஒருத்தர் வந்து தர்க்கம் பண்ணலாம். ஓ கடவுள் இருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம், கடவுள் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, எப்படி கடவுள் இருக்காரு, இப்படி தர்க்கம் எல்லாம் பண்ணலாம். தர்க்கம் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியாது, வாதம் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியாது, மனக்கற்பனை பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியாது, ஆராய்ச்சி பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியாது. பக்தினால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். படைப்போட ரகசியம், பகவான் யாரு, இந்த பிரபஞ்சம் எப்படி நடக்குது, இது எல்லாமே பக்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப பாகவதம் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. இந்த கிரகங்களுக்கெல்லாம் ராஜா வந்து சூரியன். சூரியன் அது பாதையில சுழண்டுகிட்டு இருக்கு, அதுக்கு இவ்வளவு டைம் ஆகும். இப்ப முன்னெல்லாம் வீடுகள்ல பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கடிகாரம் வந்தது இல்லையா, கடிகாரத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்ப நமக்கு இப்ப கடிகாரம் போயிடுச்சு, எல்லாம் மொபைல்லே பாத்துறான் டைம். முன்ன வந்து இப்ப மொபைல் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் போச்சு, கேலண்டர் போயிடுச்சு, இதுலயே கேலண்டர் பாத்துக்கிறான். அப்புறம் கடிகாரம் போயிடுச்சு, இதுலயே டைம் பாத்துக்கிறாங்க. கால்குலேட்டர் போச்சு, இதுலயே கால்குலேட்டர் போட்டுக்கிறாங்க. சினிமா போயிடுச்சு, இப்ப இதுலயே சினிமா பாத்துக்கிறாங்க. எல்லாம் மொபைல் வந்து வந்த உடனே எல்லாம் இதுக்குள்ளேயே பாத்துக்கிறாங்க இல்லையா? அப்ப விஞ்ஞான முன்னேற்றத்துல இந்த மொபைலுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். கைக்குள்ள வந்து உலகமே வந்துருச்சு இல்லையா? ஆனா இதெல்லாம் இல்லாமலேயே வேத காலத்துல நேரம் பார்த்திருக்காங்க. எப்படி நேரம் பார்ப்பாங்க? சூரியனுடைய அசைவு. கிராமங்கள்லாம் போனோம்னா, இன்னைக்கு இந்த மாதிரி பழைய கிராமப்புறங்கள்லாம் போனா அவங்க சூரியனை வச்சு இப்ப மணி வந்து 12 ஆச்சு, மணி 2 ஆயிடுச்சு, அந்த சூரியனுடைய மூமெண்ட் வச்சு கரெக்டா சொல்லிடுவாங்க. கடிகாரமே தேவையில்லை. அப்புறம் காலையில நமக்கு வந்து அலாரம் வைப்போம். நம்ம காலையில 2 போன்ல, இந்த பக்கம் ஒரு போன்ல அலாரம், அந்த பக்கம் ஒரு போன்ல அலாரம், அது கீயின்னு கத்திட்டு இருக்கும். அதை ஒரு அமுத்தி அப்பயே தூங்குவோம்.
அன்னைக்கெல்லாம் எப்படி எந்திரிச்சாங்க காலையில? ஆஹ் சேவல் வந்து கொக்கரகோன்னு கூவும் காலையில கரெக்டா. இன்னைக்கு சேவலும் கண்ட நேரத்துல கூவுது. முன்னால கலியுகத்துல சேவலும் கண்ட நேரத்துல எல்லாம் கூவுது. அப்பெல்லாம் சேவல் வந்து கரெக்டா காலையில கூவும். எல்லாரும் எழுப்பிவிடும் பாருங்க. இயற்கை ஒரு கடிகாரம் இருக்கு. இயற்கை ஒரு கடிகாரம் சூரியன். அப்படியே அழகா டைம் சொல்லிட்டாங்க. இயற்கை ஒரு அலாரம் கொடுத்துருக்கு சேவல். இல்லையா? டைம் பீஸ் தேவையில்லை. அன்னைக்கு அது மாதிரிதான். அன்னைக்கு வந்து அலாரம் வந்து பெரிய இது கடிகாரம் வச்சிருப்பாங்க. கிரிங் 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 அடிச்சுக்கிட்டே இருக்காது. மேல ஒரு தட்டு தட்டினோடனே அவன் தூங்கிடுவான். இல்லையா? அப்புறம் இன்னைக்கு மொபைல்லே அலாரம் வச்சிடறான். பாத்தீங்க, அலாரம் மொபைல்லே வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இந்த அலாரம் எல்லாம் போக ஒரு அலாரம் இருக்கு வீட்டுல. யார் அது? அம்மாக்கள் தான். எந்திரா, ஸ்கூலுக்கு போகணும், ஷூ போடு, பிரசாத் எடு, சாண்டிங் பண்ணு, அந்த வீடு அவரை கூப்பிட்டு நீ ஆபீஸ் போகணும், பேக் எடுத்துக்கங்க, ஃபைல் எடுத்துக்கங்க. அந்த அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு 24 hours. இல்லையா? வீட்டுல இருக்கிற அலாரம் போதாதுன்னு அந்த அலாரம் வேற. ஸோ இப்படி நீங்க வேத காலத்துல பாத்தீங்கன்னா அலாரம் வந்து கரெக்டா கோழி வந்து இந்த சேவல் வந்து கூவும் அந்த டைம்ல மங்களாரத்திக்கு முன்னாடி. மங்களாரத்திக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவாங்க. மங்களாரத்திக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ கல்யாணம் முகூர்த்தம்னா எவ்வளவு நேரம்? ஒரு 30 to 40 minutes இருக்கு முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம்னா 30 to 40 நிமிஷம். கல்யாணம் முகூர்த்தம் ஆயிடுச்சு, பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ, என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாரு ஐயர் உட்காந்துட்டு. இன்னும் மேக்கப் போட்டுட்டு இருக்காளா, சீக்கிரம் வாங்கோ, முகூர்த்தம் முடிஞ்சு போயிடும், நாளை ஆயிடுத்து பாரு. இல்லையா? ஐயர் என்ன பண்ணுவாரு? அந்த மணமேடையில உட்காந்துட்டு நாளை ஆயிட்டு இருக்கு. அப்ப நாழி, முகூர்த்தம், அப்புறம் காலம், இதெல்லாம் டைமுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு. இவ்வளவு நாழிகை, இவ்வளவு முகூர்த்தம், இவ்வளவு செகண்ட், இவ்வளவு வினாடி, இவ்வளவு நொடி, இவ்வளவு நொடி, இவ்வளவு வினாடி, இவ்வளவு நிமிஷம். நிமி அப்படின்னா அது கண் இமைக்கிற நேரம் இருக்கு. இந்த கண் இமைக்கிற நேரம் இருக்குல்லையா, அது எவ்வளவு கவுண்ட் பண்ண முடியுமா? அதெல்லாம் கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கு பாகவதத்துல. இந்த நிமிஷத்துக்கு பாகவதத்துல சொல்லியிருக்கு இதே சாப்டர்ல. இவ்வளவு திரிசரேனு சேர்ந்தா இவ்வளவு நிமிஷம்னு வரும். 6 அணுக்கள் சேர்ந்தா ஒரு திரிசரேனு, 6 அணு சேர்ந்தா ஒரு திரிசரேனு. அந்த திரிசரேனு தான் நம்ம அந்த ஜன்னல் வழியா பாக்குறது, காட்டுல மேல் நோக்கி போகுது. இப்படி அதுல 100 மடங்கு சேரும்போது அது வந்து ஒரு லகு, லவா, லவான்னு சொல்லுவோம். லவா இதுல ஸ்லோகத்துல படிக்கிறீங்க, லவ மாத்திர சாது சங்கி, பிராக்சர் ஆஃப் செகண்ட் தான் டக்குன்னு. அந்த மாதிரி டைம் வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கு, ரொம்ப துல்லியமா. பாகவதத்துல நேரம், பாகவதத்துல இருந்து நேரம் வந்து ரொம்ப துல்லியமா கணிச்சு சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் கணிச்சுட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி பாகவதத்துல இருக்கு. அப்புறம் கடிகாரம் எப்படி இருந்தது முன்ன? இந்த மணல் கடிகாரம் இருந்தது, பாத்திருக்கீங்களா? கண்ணாடி பெட்டியில இருக்கும். கண்ணாடி பெட்டியில இப்படி மணி கூண்டு மாதிரி இப்படி நீளமா இருக்கும். மேல ஒரு குடுவை இருக்கும், கீழே ஒரு குடுவை இருக்கும். அந்த குடுவையில இருந்து மணல் கீழே விழுந்துட்டே இருக்கும். அதை வச்சு டைம் கால்குலேட் பண்ணாங்க. மணல் குடுவை இங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? இது நெட்ல யூடியூப்ல வேணா பார்க்கலாம், நேர்ல பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது நெட்ல போட்டு சர்ச் பண்ணா அந்த பழைய கடிகாரம் போட்டீங்கன்னா வரும். ஓல்டு ட்ரெடிஷன் கிளாக் போட்டா ஒரு மணல் குடுவை இருக்கும். அந்த மணல் குடுவையில மேல மணல் போட்டிருப்பாங்க. அந்த மணல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர வர இவ்வளவு டைம் ஆச்சு. அந்த மணல் வந்து கீழே மேல குடுவையில இருந்து கீழே குடுவை வர்ற வரைக்கும் எவ்வளவு நேரம் கணிச்சிடலாம். இவ்வளவு டைம் ஆயிடுக்கு அப்படின்னு. இப்படி எல்லாம். அப்ப வந்து ஆதி மனுஷங்க காட்டுவாசி கிடையாது. இந்த முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு விஞ்ஞானி எல்லாம் ஆதி மனுஷன் காட்டுவாசியா இருந்தான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, எழுத படிக்க தெரியாது, அவனுக்கு நேரம் பார்க்க தெரியாது, அவனுக்கு சாப்பிட தெரியாது, அவனுக்கு சமைக்க தெரியாது. இதெல்லாம் முட்டாள்தனம். காட்டுவாசிகள் மலை பிரதேசங்கள்ல இருந்தாங்க. ஆனா பாகவதத்துல என்ன சொல்லியிருக்கு? முந்தைய யுகத்துல, திரேதா யுகத்துல அயோத்தியா வந்து இருந்திருக்கு. அப்ப அயோத்தியா பெரிய கேபிட்டலா இருந்திருக்கு, வேர்ல்டு கேபிட்டல். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியா வந்து வேர்ல்டு கேபிட்டல், உலக தலைநகரம், பூலோகத்தோட தலைநகரம். அப்புறம் துவாபர யுகத்துல அஸ்திராபுரம் இந்த பூலோகத்தோட இந்த பிரபஞ்சத்தோட தலைநகரமா இருந்தது. அப்போ அவ்வளவு பெரிய சிட்டி இருந்திருக்கு. அங்க வந்து பெரிய பெரிய மக்கள், மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க, மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் முட்டாள்கள் கிடையாது. இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? முட்டாள்கள் என்ன விஞ்ஞானம் சொல்லுது, அவங்க குரங்குல இருந்து மனுஷன் வந்தார். அப்ப பிரபுபால் கேட்டாரு, குரங்குல இருந்து மனுஷன் வந்தா இப்ப ஏன் வரல? அப்புறம் இல்ல டார்வின் சொன்னாரு அப்படின்னாரு. ஒருத்தர் என்ன சொன்னாரு, புரோபாட்ட வந்து கேட்டாங்க, புரோபாத அந்த மாதிரி டார்வின்ங்கிற விஞ்ஞானி சொல்லியிருக்காரு குரங்குல இருந்து மனுஷன் வந்தானே. புரோபா சொன்ன, அவங்க அப்பா வேணா குரங்கா இருந்திருப்பாரு. அவங்க அப்பா வேணா குரங்கா இருந்திருப்பாரு.
ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்லி ராங். தப்பான பாடம் வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சந்திர மண்டலத்துக்கு போனேன், குரங்குல இருந்து மனுஷன் வந்தான், ஆதி மனுஷனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவனுக்கு சமைக்க தெரியாது, பேச தெரியாது, நடக்க தெரியாது, அவன் குரங்கு மாதிரி இருந்தான். இதெல்லாம் தப்பான பாடம். ஆனா நம்ம பாகவதத்துல பாக்குறோம், துவாபர யுகத்துல பகவான் கிருஷ்ணர் இருந்திருக்காரு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ 1000 பேர் இங்க வாழ்ந்திருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் இருந்திருக்காங்க. பல ப்ராவிடன்ஸ் இருந்திருக்கு, கலிங்கா, அங்கா, சேத்தி, மகதா, பல்வேறு நகரங்கள் இருந்திருக்கு. விதர்பா, மிதிலா, மிதிலா ப்ராவிடன், விதர்பா ப்ராவிடன், கலிங்கா, அங்கா, சேத்தி, மகதா, நிறைய நாடுகள் இருக்கு. அங்க நிறைய சிறந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப ஆடம்பரமான மாளிகையில இருந்திருக்கு, தோட்டங்கள், அருவிகள், பெரிய மலை பிரதேசங்கள் எல்லாமே இருந்திருக்கு. அப்போ நாகரிகம்னா எப்படி இருந்ததுன்னா இயற்கையோடு சேர்ந்து இருந்தது. இயற்கையை அழிச்சு நாகரிகம் இல்ல. இப்ப இங்க நாகரிகம் எப்படி இருக்கு? இயற்கையோடு சேர்ந்து இருக்கு இல்லையா? இந்த இடத்துல, இந்த ஊர்ல மட்டும்தான் அப்படி இருக்கு இல்லையா? லங்காயில மட்டும்தான் நாகரிகம் இயற்கையோடு சேர்ந்து இருக்கு. நீங்க வெளியில போய் பாருங்க, இயற்கையை துன்புறுத்தி தான், இயற்கையை நாசம் செஞ்சுதான் சிட்டி டெவலப் பண்றாங்க. ஸோ வேதிக் சிவிலைசேஷன்னா, வேத கலாச்சாரம்னா இயற்கையை துன்புறுத்தாம நகரங்கள் உருவாச்சு. இப்ப கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரத்துல துவாரைக்கு வரும்போது பல நாடுகளை கடந்து வர்றார், பல நகரங்களை கடந்து வர்றார். அர்ஜுனன் ஹஸ்தினாபுரத்து துவாரைக்கு போகும்போது இந்த இதுல இருக்கு பாகவதத்துல அர்ஜுனன் வந்து ஹஸ்தினாபுரத்துல துவாரைக்கு போறாரு. அப்ப போற வழியில் இந்த நாடுகள்லாம் கடந்து போனாரு. பரிசித் மகாராஜா தன் குதிரையை எடுத்துட்டு, ரதம் எடுத்துட்டு ஊர்வலம் வந்தப்போ இந்த நாடுகளுக்கு போனாரு. அங்க பரிசித் மகாராஜ் இப்படி வரவேற்றாங்க, அவருக்கு பரிசுகள் கொடுத்தாங்க, அவர்கிட்ட அன்பு செஞ்சாங்க, அவங்க முன்னோர்களை பத்தி புகழ்ந்து பாடுனாங்க. இதெல்லாம் இருக்கு. அப்படின்னா முன்ன நகரங்கள் இருந்திருக்கு, சிட்டி இருந்திருக்கு, பெரிய பெரிய சிட்டி இருந்திருக்கு. அந்த சிட்டினால யாருக்கும் துன்பமே கிடையாது. அந்த பெரிய பெரிய நகரங்கள் வந்து இயற்கையோடு சேர்ந்து இருந்தது. அப்ப கிராமங்கள் இருந்திருக்கு, கிராமங்கள், நகரங்கள், சுற்றுலா தலங்கள் எல்லாமே இருந்திருக்கு. இன்னைக்குதான் மக்கள் வந்து நாகரிக முன்னேற்றங்கள் பேர்ல கொடூரமா நகரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பாலம், அப்படி ஒரு பாலம், பாலத்துக்கு மேல ஒரு பாலம், பாலத்துக்கு கீழே பாலம், அங்க ஒரு புல்லட் ட்ரெயின், அண்டர் கிரவுண்ட்ல ட்ரெயின், கடலுக்குள்ள ட்ரெயின். என்ன அவசியம் இருக்கு இல்லையா? அப்படி அவசியமே இல்லாம வாழ்ந்தாங்க. சோ இப்படி இங்க வந்து இந்த நாகரிகங்கிறது வேத நாகரிகத்துக்கும், வேத காலத்துல வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய நாகரிகத்துக்கும், இப்ப இருக்கிற பேரளவான நவீன நாகரிகத்துக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கு. நவீன நாகரிகம் இயற்கையை துன்புறுத்தி வரக்கூடியது, வேத நாகரிகம் இயற்கையினால எந்த தொந்தரவும் கிடையாது. அப்போ பாகவதம் ஏன் ஒரு விஞ்ஞானம்னு சொன்னா, இங்க எல்லாமே இருக்கு பாகவதத்துல. காலத்தை பற்றி வர்ணனை இருக்கு, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஒரு டைம், ஒரு வினாடி, ஒரு நொடி, ஒரு லவா, ஒரு திரிஷரேன்னு, ஒரு திருஷ்டி, இதெல்லாம் பேர் இருக்கு. நிமிஷா, நிமி, தான் வந்து பாத்தீங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. இது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நமக்கு மூளை வேணும் இல்லையா? இந்த இங்க சொன்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதுல வந்து பாகவதம் வந்து சாதாரண பாடம் மாதிரி இல்ல. ஸ்கூல் பாடமே பசங்களுக்கு படிச்சா புரிய மாட்டேங்குது. ஸ்கூல் பாடம் வெறும் பௌதிக கல்விதான். அந்த பௌதிக கல்வியே நமக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கே ஒரு டீச்சர் வேணும். அந்த டீச்சரும் சும்மா படிச்சதை சொல்றாங்க, அவங்க அனுபவத்துல எல்லாம் சொல்லல. இன்னைக்கு எவ்வளவு டீச்சர் வந்து அனுபவத்துல சொல்லி கொடுக்குறாங்க, படிச்சதை சொல்றாங்க, அவ்வளவுதான். அதனால இன்னைக்கு பௌதிக கல்விங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அது ஒண்ணு பிரயோஜனம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆன்மீக கல்வி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப சூட்சமானது, ரொம்ப விஞ்ஞான பூர்வமானது. அதனாலதான் இந்த ஆன்மீக கல்விக்கு குரு வேணும். குருவோடைய கருணை இல்லாம இந்த நாலேஜ் புரியாது. குரு கிருஷ்ண பிரசாதமாய் பக்தி லதா பீஜா. குருவோடைய கருணையால, கிருஷ்ணனுடைய கருணையால தான் பக்திங்கிற விதை கிடைக்கும். அப்ப பாகவதம் புரியணும்னா நம்ம குருகிட்ட போகணும். குருகிட்ட போய் பாகவதம் கேட்கணும். குருகிட்ட போய் சேவை பண்ணி பாகவதம் கேட்கணும். சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணி என்ன உங்க சீடரா ஏத்துக்கங்க. இல்லையா, நேற்று ஜீவகோசாமி பத்தி பேசிட்டு இருந்தோம். யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க ஜீவகோசாமி கிளாஸ்? பாத்தீங்களா? ஜீவகோசாமி எவ்வளவு பணிவா வந்து குருவை அணுகினாரு. அது மாதிரிதான் நமக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து நமக்கு பக்தி. இந்த பக்தி வேணும்னு சொன்னா நம்ம வந்து சாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜபத்துல நம்ம கவனம் செலுத்தல அப்படின்னு சொன்னா, ஜபத்துல கவனம் செலுத்தலைன்னா நம்ம இது எதுவுமே நமக்கு புரியாது. ஏன்னா பக்தன் ஆகாம பாகவதம் புரியாது, பக்தர் ஆகாம பகவத்கீதை புரியாது. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? யார் இதை புரிஞ்சுக்க முடியும்? இந்த பகவத்கீதை ஒரு சயின்ஸ், இந்த பகவத்கீதை ஒரு விஞ்ஞானம். இந்த யோக முறை ரொம்ப பழமையானது. சயவாய மயா தேக்த யோக புரோக்த புராதனா. அர்ஜுனா,
நான் சொல்ற இந்த பகவத்கீதை வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது. பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரியனுக்கு சொல்லியிருக்காரு. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவா நகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுவுக்காக அப்ரவி. இந்த பகவத்கீதை சயின்ஸ் வந்து பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா சூரிய தேவன் சொல்லியிருக்காரு. விவஸ்வான் ஒரு பேர். சூரியனுடைய பையன் வந்து ஸ்வாகு மகராஜ், விவஸ்வான், வைவஸ்வத மனு. சூரியனுடைய பையன் வந்து வைவஸ்வதா. இப்ப வந்து வைவஸ்வத மனுடைய பீரியட். இப்ப நமக்கு யாரு இந்த மனுஷன் சொல்றோம் இல்லையா, இந்த மனிதன் சொன்னா இந்த மனுஷங்க எங்க இருந்து வந்தாங்க? மனுக்கள்ட்ட இருந்து வந்தாங்க. நம்முடைய ஃபாதர் வந்து மனு. 14 மனு இருக்காங்க. ஸ்வயம்பு மனு, வைவஸ்வத மனு, அப்புறம் வந்து சக்ஷுஷ மனு, இந்திரசாவர்ணி, ருத்ரசாவர்ணி, மேருசாவர்ணி, தக்ஷசாவர்ணி, இந்த மாதிரி 14 மனு இருக்காங்க. அந்த மனுவோடைய ஆயுள் காலம் மாறிட்டே இருக்கு. ஸோ மனுங்கிறது ஒரு போஸ்ட், பிரம்மாங்கிறது ஒரு போஸ்ட். இப்போ லங்காவிக்கு வந்து நிறைய மினிஸ்டர் வருவாங்க. மினிஸ்டர் பதவி எப்படி இருக்கும்? ஆள் வந்து போவாங்க, மாறி போவாங்க. 5 வருஷம் இங்கே, 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷனா? 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் போடுவாங்க. அப்ப மினிஸ்டர் போஸ்ட் அப்படி இருக்கும். மினிஸ்டர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு குப்புசாமி இருப்பாரு, நாளைக்கு கந்தசாமி வருவாரு, அப்புறம் சின்னசாமி, முனுசாமி, யாராவது மாறி மாறி போயிட்டு இருக்கும். அந்த போஸ்டிங் அப்படியே இருக்கு. அதே மாதிரிதான் மனுங்கிற போஸ்ட். சன் காட், சூரியன்கிறது ஒரு போஸ்ட். சூரியன் தேவன், இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, இதெல்லாம் போஸ்ட். பிரம்மா, இந்த போஸ்டிங் இருக்கும். எந்த மாதிரி? அந்த மாதிரி சுற்றுலாத்துறை அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர், கால்நடைத்துறை அமைச்சர், இந்த மாதிரி நிறைய மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா? அந்த மினிஸ்ட்ரி மாறிட்டே இருப்பாங்க. அந்த மினிஸ்ட்ரி அப்படியே இருக்கும். மினிஸ்ட்ரி அப்படியே இருக்கும், மினிஸ்டர் மாறிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த தேவதைகள்லாம் மாறிட்டே இருப்பாங்க. அந்த தேவதை பதவி அப்படி இருக்கும். அப்ப இன்னைக்கு நமக்கு வந்து யார் தந்தையா இருக்காங்கன்னா வைவஸ்வத மனு. இப்ப யாருடைய ரூல் நடக்குதுன்னா வைவஸ்வத மனு. இன்னைக்கு காலை யாகம் பண்ணாங்க இல்லையா? எவ்வளவு பேர் யாகம் அட்டன் பண்ணீங்க? யாருமே யாகம் அட்டன் பண்ணலையா? நீங்க அட்டன் பண்ணி யாகம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணும்போது இந்த மந்திரம் சொல்லுவாங்க. பாரத கண்டே ஜம்பு தீவே மேருஹு தட்சிண பாரதே வைவஸ்வத ஸ்வேதவராக கல்பே, ஸ்வேதவராக கல்பே, வைவஸ்வத மன்வந்தரே அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரை சொல்லுங்க, உங்க ராசி என்ன சொல்லுங்க, உங்க கோத்திரம் என்ன சொல்லுங்க சொல்லி இது பூஜை பண்ணுவோம். அப்ப என்ன அர்த்தம்? அது பாரத கண்டத்துல, ஜம்பு தீபத்துல, தட்சிண பாரதத்துல, வைவஸ்வத மன்வனுடைய ஆட்சி காலத்துல, ஸ்வேதவராக கல்பத்துல, இது எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கு. ஸ்வேத வர கல்பம்னா என்ன தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்பம் அப்படின்னா கல்பம் அதாவது சொல்லுங்க. இல்ல இல்ல, அது விருட்சம். கல்பம்னா என்னன்னா, இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கல்பம்னா என்னன்னு நமக்கு வந்து இப்போ இது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா, இந்த கல்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு வினாடிக்கு 60 செகண்ட் இல்லையா? ஒரு வினாடிக்கு 60 செகண்ட், அப்புறம் ஒரு நிமிஷம் 60 வினாடி, கரெக்டா? அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், அப்புறம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம், 24 மணி நேரம். இப்படி நமக்கு வந்து ஒரு நாள், நமக்கு வந்து 365 நாள் ஒரு வருஷம், கரெக்டா? மனுஷங்களுக்கு, இந்த பூமியில இருக்கிற மனுஷங்களுக்கு 365 நாள் ஒரு வருஷம். இப்ப தேவர்களுக்கு எப்படின்னா, நமக்கு 6 மாசம் தேவர்களுக்கு பகல், அடுத்து நமக்கு 6 மாசம் தேவர்களுக்கு இரவு. இப்ப நமக்கு வந்து 6 மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். இது வந்து தேவர்களுடைய ஒரு டே பகல். ஒரு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 6 மாசம் அவங்களுக்கு இரவு. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நாள். அப்போ நமக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள். அப்படி தேவர்களுக்கு 365 நாள் ஒரு வருஷம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு வருஷம், அவங்களுக்கு ஒரு நாள்னா, நமக்கு 365 வருஷம் அவங்களுக்கு ஒரு பகல் ஆகுது. அடுத்த 365 வருஷம் ஒரு இரவு. இப்படி தேவர்களுக்கு 6 மாசம் ஒரு வருஷம், இப்படி அவங்க 100 வருஷம். அப்ப நம்மளோட தேவர்களுடைய ஆயுள் காலம் அதிகமா இருக்கு இல்லையா? ஆனா என்னோட எறும்போட ஆயுள் காலம் எப்படி இருக்கு? எறும்பு, பூச்சி, நிறைய உயிரினங்கள்லாம் பார்க்கிறோம். அது நம்மளோட ஆயுள் காலம் கம்மி. எறும்போட ஆயுள் காலம் கம்மி நம்மளோட ஒப்பிடும்போது. நம்ம எறும்போட நம்மளை கம்பேர் பண்ணா நம்ம பெஸ்ட். ஆனா தேவர்களோட நம்மளை கம்பேர் பண்ணா தேவர்கள் பெஸ்ட். இந்த தேவர்களை பிரம்மாவோடு கம்பேர் பண்ணா பிரம்மா பெஸ்ட். எப்படின்னா, பிரம்மாவுக்கு வந்து இந்த 4 யுகம் இருக்கு. இப்ப நம்ம வந்து எந்த யுகத்துல இருக்கோம்?
கலியுகத்துல இருக்கோம். இந்த கலியுகம் வந்து 4,32,000 வருஷம். கலியுகம் மொத்தம் எவ்வளவு? 4,32,000 வருஷம். அதுல 5,000 வருஷம் தான் போயிருக்கு. நீ 4,27,000 வருஷம் இனி இருக்கு. இந்த 5,000மே தாங்கல. இந்த பூமியில வாழ முடியாதுன்னு ஆக்கிட்டாங்க. இந்த 5,000 வருஷத்திலேயே இந்த பூமியில வாழ முடியாது. கலர் கலரா என்னென்னமோ போட்டு சமைக்கிறோம். எல்லாம் கெமிக்கல் ஊத்தி சமைக்கிறோம். சீக்கிரம் சீக்கிரம் செத்து போடுறோம். இவ்வளவுதான். ஆயுள் காலம் குறைஞ்சுக்கிட்டே வருது. அல்ப ஆயுசு தான் கலியுகத்துல. கலியுகத்துல 100 வயசே அல்ப ஆயுசு தான். ஆனா 100 வயசே யாரும் வாழ்றது இல்ல. 65 70லயே போயிடலாம் இல்லையா? அப்போ கலியுகம் வந்து 4,32,000. அதை ரெண்டா பெருக்குனா ரெண்டா மல்டிப்ளை பண்ணா அடுத்த யுகம். இதுக்கு முந்தின யுகம். இதுக்கு முந்தின யுகம் என்னது? இதுக்கு முந்தின யுகம் என்னது? துவாபர யுகம். துவாபர யுகம் வந்து 8,64,000 வருஷம். அது திரும்பி ரெண்டா பெருக்குனா அதுக்கு முந்தின யுகம் திரேதா யுகம். 17,32,000 வருஷம். அது திரும்பி ரெண்டா பெருக்குனா சத்தியுகம் முதல்ல. 32 லட்சத்தி சொச்சவனும் வரும். சத்திய திரேதா துவாபரா கலி. இந்த 4 யுகத்தையும் கூட்டுனா ஒரு சதுரயுகம். இந்த 4 யுகத்தையும் கூட்டுனா ஒரு சதுரயுகம். இது 1000ஆல பெருக்குனா ஒரு கல்பம். அதுதான் பிரம்மாவுடைய ஒரு பகல். தலை சுத்தும் பிரம்மாவுடைய ஆயுள் காலம். பிரம்மாவுடைய ஆயுள் காலம் ஏன் தலை சுத்தும்னா, இந்த 4 யுகத்தையும் கூட்டி 1000ஆல பெருக்குனா பிரம்மாவுடைய ஒரு பகல். திரும்பி 4 யுகத்தையும் கூட்டி 1000ஆல பெருக்குனா பிரம்மாவுடைய ஒரு இரவு. இந்த மாதிரி அவருக்கு 365 நாள், ஒரு வருஷம். இந்த மாதிரி 100 வருஷம் பிரம்மா. அந்த பிரம்மாவோட ஆயுள் காலம் இருக்கு இல்லையா, அது மகாவிஷ்ணு ஒரு தடவை மூச்சை உள்ள இழுத்தாருன்னா முடிஞ்சு போயிடும். திரும்பி மகாவிஷ்ணு மூச்சை வெளிவிட்டாருன்னா பிரம்மா திரும்பி வருவார். இந்த வினோதமான பிரம்மாவோட ஆயுள் காலமே மகாவிஷ்ணுடைய மூச்சு சுவாசத்துல பிடிச்சது. அப்ப மகாவிஷ்ணு எப்படி கனெக்ட் பண்றது? அவர் நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பகவானை வந்து லங்காவில ஒரு சின்ன மூலையில உட்காந்துட்டு கடவுள் இருக்காரா, அவர் எப்படி இருக்காருலாம் கணக்கு போட முடியாது. லங்காவில ஒரு சின்ன மூலையில ஒரு வீட்டுல உட்காந்துக்கிட்டு கடவுள் இருக்காரா, அவர் எப்படி இருப்பாரு, அவர் எப்படி செயல்படுறாரு, பிரம்மா யாரு, இதெல்லாம் உட்காந்து கற்பனை பண்ணி எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. பக்தி வேணும். பக்தி இருந்தாதான் அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். எப்படி இதெல்லாம் கிருஷ்ணா நடத்திட்டு இருக்காரு. கிருஷ்ணா வந்து சர்வகாரண காரணம், எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காரு. அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனன் பகவான் என்ன சொல்றாரு, இந்த சயின்ஸ் பகவத்கீதா பாகவதம், பகவத்கீதை பாகவதம் வந்து ரொம்ப பழமையானது. சயவாய மயாத்தியக்த யோக புரோக்த புராதனா. இந்த யோக முறை வந்து ரொம்ப பழமையானது. இது ஒரு சயின்ஸ் ஆக்சுவலி. இது எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப யாரு புரிஞ்சுக்க முடியும்? எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பகவத்கீதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? யார் புரிஞ்சுக்க முடியும்? பக்தோசி சகாசேதி, நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால உன்னால புரிஞ்சுக்க முடியல. அப்ப பக்தன் ஆகாம இதை புரிஞ்சுக்க முடியாது. ஒரே குழப்பமா தான் இருக்கும். என்னென்னமோ சொல்றாங்களே அப்படின்னு. பக்தியிலோட பார்க்கும் போதும் புரியும். ஆச்சாரியர் வெளிப்படுத்துவார். இந்த அணுக்களோட கணக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே புரியாது. ஆனா குருவோடைய கருணையால புரிஞ்சுக்கலாம். அதனால பக்தி இல்லாம இங்க சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது சாதாரணம் இல்ல, ஈஸி இல்ல. பக்தி எங்கிருந்து தொடங்குது? ஹரே கிருஷ்ணா நாம ஜபத்துன்னு தொடங்குது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே சாண்டிங்ல தொடங்கும். இந்த ஜபத்தை யாரு ஒழுங்கா பண்றாங்களோ, அபராதம் இல்லாம குற்றங்களை தவிர்த்து கவனமா யார் ஜபம் பண்றாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் கிருஷ்ணர் வெளிப்படுத்துவார். அவர் யாரு, பகவான் யாரு, அவரது நாமம், அவரது ரூபம், அவரது குணங்கள், அவரது லீலைகள் எல்லாம் ஒண்ணும் பின்ன ஒண்ணு சொல்லி கொடுப்பார், காமிச்சு தருவார். அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நபவே கிராயம் இந்திரியை சேவோன்முகேகி ஜிவ்வாது ஸ்வயமேவ ஸ்பரத்தியது. அத ஸ்ரீ கிருஷ்ண நாம, பகவான் கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய நாமம், அவர் ரூபம், அவரது குணங்கள், அவரது செயல்கள், இதெல்லாம் இந்த புலன்களால உணர முடியாது. இந்த கண்ணு, இந்த காது, இந்த மூக்கெல்லாம் வச்சு உணர முடியாது. இது தூய்மை அடையணும். 10 குற்றம் அது தினமும் படிக்கணும் இருக்கு. நான் உங்களுக்கு தர சொல்றேன். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி தினமும் காலையில இந்த 10 குற்றங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அது மனப்பாடம் பண்ற வரைக்கும் பார்த்து படிக்கலாம். காலையில படிச்சா ஞாபகம் இருக்கணும்.
இப்போ நாங்க கோயில்ல தினமும் படிச்சுட்டு தான் இருக்கோம். தினமும் காலையில எல்லா இஸ்கான் டெம்பிள்லயும் போனீங்கன்னா காலையில வந்து மங்கள ஆரத்தி, நரசிம்ம பிரேயர், துளசி ஆரத்தி முடிஞ்சு சிஷ்டாசகம் படிச்சுட்டு சாண்டிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த 10 குற்றங்களை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 10 குற்றங்களை நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா கூட நமக்கு நாமத்துல ருச்சி வராது. 10வது குற்றம் என்னது? பகவான் புனித நாமத்தை கவனக்குறைவா வச்சிருப்பது குற்றம். ஜெபமாலை கையில வச்சுட்டு அங்க பேசுறது இங்க பேசுறது, தலையை சொறியறது, அங்க பாக்குறது, இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜெபமாலை கையில வச்சுட்டு இந்த நாமத்துல கவனம் இருக்கணும். ஜெபமாலை கையில எடுத்தா சாட்டிங் பண்றாங்களோ பேசிக்கிட்டே மாலை மட்டும் கையில இருக்கும். ஆனா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிக்கும் போது பேசுவாங்க, உட்காரும் போது பேசுவாங்க, சாப்பிடும் போது பேசுவாங்க, சமைக்கும் போது பேசுவாங்க, தூங்கும் போது கூட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான் இருக்க. மொத்தத்துல பண்ணக்கூடாது, அது அபராதம். என்ன பண்ணணும்? சாண்டிங்ல வந்து எனக்கு டேஸ்ட் வரணும். சாண்டிங்ல எனக்கு டேஸ்ட் வராம நான் பக்தியில வந்து டேஸ்ட் எனக்கு வராது. எனக்கு பக்தியில டேஸ்ட் வரணும்னா நான் சாண்டிங் வந்து சின்சியரா பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது பேசவே கூடாது. ஜெபம் பண்ணும்போது பேசக்கூடாது. பேசுனா எப்படி சாண்டிங்? இப்போ உதாரணத்துக்கு ஜெபம் போது என்ன பண்றோம்? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா. இப்ப கிருஷ்ணரை நினைச்சிட்டு கிருஷ்ணரை கூப்பிடுறோம் இல்லையா? இப்ப நான் கிருஷ்ணான்னு சொன்னா ஒரு பேரை சொன்னா ஒரு கூப்பிடுறதா அர்த்தம் இல்லையா? இப்ப நான் வந்து ஒரு பேரை சொல்றேன், வஜ்ரா பிரபு அப்படின்னா அவர் கூப்பிடுறேன். வஜ்ரா பிரபு கூப்பிட்டு அங்க பேசிட்டு இருந்தா அவர் ஏன் என்ன கூப்பிட்டாரு? என்ன கூப்பிட்டு அங்க பேசிட்டு இருக்காரு இல்லையா? வஜ்ரா பிரபுன்னு கூப்பிட்டுட்டு அவர் என்ன நோக்கி வராரு. நான் வஜ்ரா பிரபுன்னு கூப்பிட்டுட்டேன், வஜ்ரா பிரபு என்கிட்ட வராரு. நான் அவரை கண்டுக்காம அங்க போயிட்டு தம்பி இங்க வாப்பா, அது இதோட பாருங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டாரு இல்லையா? அந்த மாதிரிதான் கிருஷ்ணரை கூப்பிட்டுட்டு மற்ற வேலை செய்யறது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும் போது மந்திரத்துல மட்டும் கவனம் இருக்கணும். அதான் ஜபா மெடிடேஷன். நம்ம ஜபத்தை மெடிடேஷனா பண்றது இல்ல, ஜபத்தை ஓட்டி விட்டுறோம். வந்து ஓகே ஓகே, நம்ம என்ன பண்றோம்? ஜபத்தை ஓட்டி விட்டுறோம். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நம்ம மெடிடேஷனா பண்ணணும். ஜப தியானம், ஜப யஜ்யம். இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை யாகமா செய்யணும். இது வந்து மந்திரம் வந்து சாதாரணம் இல்ல. இது கோலோகேர பிரேமாதான ஹரிநாம சங்கீர்த்தனம். பகவானுடைய நாமம் நமக்கு கிருஷ்ணர் மேல பிரேமம் தரக்கூடியது. பகவானுடைய நாமம் இருக்கு இல்லையா, அது கிருஷ்ணர் மேல நமக்கு பிரேமம் தரக்கூடியது. அது கோலோ உருந்தாவத்திலிருந்து வந்திருக்கு. அந்த நாமமும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. அந்த நாமம் நமக்கு கோலோ உருந்தாவன் தரக்கூடியது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நாமத்துல ருச்சி இல்ல, நாமத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நிறைய பேர் சொல்ற சேவை பண்ணும் பிரபு, எனக்கு சாண்டிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேன். எப்படி வரும்? ஏன்னா பிசிக்கலா நம்ம வந்து எங்கேஜ் ஆகிறோம், மென்டலி நம்ம எங்கேஜ் ஆகல. மென்டலி நம்ம பியூரிஃபை ஆகாத வரைக்கும் பிசிக்கல் சர்வீஸ் வந்து பியூர் ஆகாது. என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு நேற்று பேசிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து நல்ல சேவை பண்றாங்க, ஒருத்தர் வந்து நல்ல சேவை பண்ண சாண்டிங் பண்றது இல்ல. அப்ப ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா நான் சேவை பண்ண மாட்டேன்னு போயிடுவோம். ஏன்னா அவங்க சாண்டிங்கே பண்ணாதனால அந்த சேவையில அவங்களுக்கு டேஸ்ட் வரல, அதோட இம்பார்ட்டன்ட் தெரியல. சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய மூவ்மெண்டே சாண்டிங் மூவ்மெண்ட் தான். இயக்கமே ஜபம் பண்ற இயக்கம், சங்கீர்த்தன இயக்கம். ஜபம் இல்லாம என்ன பண்ணாலும் அது ஒரு வேலையா தான் இருக்கும், சேவையா இருக்காது. ஜபம் பண்ணாம என்ன வேலை, என்ன சேவை பண்ணாலும் சேவையா இருக்காது. அப்ப என்ன ஆகுது தெரியுங்களா? இப்போ ஒருத்தர் சாண்டிங்கே ஒழுங்கா பண்ணல, ஆனா சேவை பண்றாங்க. அப்ப ஒரு 2 பக்தர்களும் சண்டை போட்டுருவாங்க. அப்ப நான் கோயிலுக்கு வரமாட்டேன், அவர் என்ன திட்டாங்க, அந்த கோயில் அதிகாரம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் பக்குவம் ஆகல. ஏன் பக்குவம் ஆகல? ஜபம் ஒழுங்கா பண்ணல. அப்படியே ஜபம் பண்ணிட்டு இருந்தாலும் கவனமா பண்ணல, அபராதத்தோட பண்ணிட்டு இருக்க. பக்தர்கிட்ட குற்றம் காட்டுறது, குறை சொல்றது, அப்புறம் வந்து பக்தர்களை பத்தி இன்னொரு பக்தர்கிட்ட தப்பா சொல்றது, அப்புறம் கவனம் இல்லாம ஜெபம் பண்றது, இதெல்லாம் பண்ணா நமக்கு சேவையிலையும் சுவை வராது, நாமத்திலையும் சுவை வராது. அபராதங்களே பண்ணிட்டு இருக்கும். அதனால எவ்வளவு வருஷம் ஆனாலும் எங்க தொடங்கணுமோ அங்கேயே தான் நிற்போம். எங்க பக்தி தொடங்கணும், பிரபு நான் ரொம்ப வருஷமா இருக்கேன், ஆனா சாண்டிங் இப்படியே தான் இருக்கு, இப்படியே போகுது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா. ஏன்னா அபராதம் பண்ணிட்டு இருக்கோம். நான் ரொம்ப வருஷமா இருக்கேன், எனக்கு சேவையில் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதுன்னா ஏன் சாண்டிங் ஒழுங்கா பண்ணல. அப்ப எவ்வளவு வருஷம் இருக்கும்னு முக்கியம் இல்ல, எவ்வளவு குவாலிட்டியா பண்றோம்னு முக்கியம். குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குவான்டிட்டியோட குவாலிட்டி, நம்ம அளவை விட தரம் ரொம்ப முக்கியம். தரமா இப்போ ஒரு எந்த பொருள் வாங்கினாலும் தரமா இருக்கான்னு பார்த்துவாங்க இல்லையா? இந்த பாட்டில் வாங்க போனா இந்த பாட்டில் நல்ல குவாலிட்டியா இருக்கா, எப்படி இருக்கு, இதை செக் பண்றோம், குவாலிட்டி செக் பண்றோம். ஒரு காய்கறி வாங்க போனா அந்த காய்கறி குவாலிட்டியா இருக்கான்னு பாக்குறோம்.
ஒரு மளிகை ஜாமான் வாங்க போனா தரமான பொருளா இருக்கான்னு பாக்குறோம். அப்ப மளிகை ஜாமானோ காய்கறி லொட்டு லொஸ்கு இதுக்கே வந்து இவ்வளவு தரம் பார்க்கும்போது நம்ம ஜெபம் எவ்வளவு தரமா இருக்கணும். ஏன்னா அது கிருஷ்ணர்கிட்ட அழைச்சிட்டு போறது, அது கிருஷ்ண பக்தியை தரக்கூடியது, கிருஷ்ணர் மேல அன்பு தரக்கூடியது, பிரேமம் தரக்கூடியது. அப்படின்னா அந்த சாண்டிங் வந்து குவாலிட்டியா இருக்கணும். குவாலிட்டி சாண்டிங். அந்த ஜபத்தை எடுத்தா குவாலிட்டி இருக்கணும். ஓ, இவர் சாண்டிங் வந்து குவாலிட்டியா இருக்கு. என்ன குவாலிட்டியா இருக்கு? அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பண்றாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஒன்னும் அவசரம் இல்ல. நம்ம எந்த பிளைட்டையும் போய் பிடிக்க போறது இல்ல. ஹரே சாரி சரி சரி இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. இதுல சில பாத்தீங்கன்னா சாண்டிங் வந்து அப்படியே மிஷின் கன் எடுத்து சொல்ற மாதிரி சான் பண்ணுவாங்க. ஹரே சாரி சரி சரி ஹரே ராம 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 கிரி 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 கிரி. நோ. சிலர் எப்படி சான் பண்ணிட்டு இருப்பாங்க? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராம ராம. அப்படியே பண்ணக்கூடாது. சாண்டிங் வந்து ப்ரோபாவோட சாண்டிங் பாத்துருக்கீங்களா? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே ஹரே. அப்படியே ஃப்ளோவர். அப்போ வார்த்தையும் தவறக்கூடாது, ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இருக்கணும். வார்த்தையை விழுங்கி துப்பிடக்கூடாது. வார்த்தையை முழுங்கி துப்பக்கூடாது. ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும். அதை காதுல கேட்கணும். பகவான் நினைச்சிட்டு இருக்கணும். துளசி முன்னாடி இல்ல பகவானுடைய ஆல்டர் முன்னாடி உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணணும். ஜபா வந்து மெடிடேட் அட்லீஸ்ட் 16 மாலையாவது அப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அப்படி எப்படி போகிறவர்கள் பண்ணிக்கலாம். 16 மாலை வந்து இந்த குவாலிட்டி சாண்டிங் இருக்கு. அந்த சாண்டிங் வந்து குவாலிட்டியா இருந்தாதான் எனக்கு பக்தி மனப்பான்மை, சேவை மனப்பான்மை இருக்கும். ஏன்னா ஜபம் பண்ணும்போது என்ன கேட்கிறோம் கிருஷ்ணாட்ட? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா என் பையனு கல்யாணம், ஹரே கிருஷ்ணா என் பொண்ணுக்கு செல்வது, அது கூடினோம். இது இல்ல. சாண்டிங் முன்பு கேட்கறது எனக்கு கிருஷ்ணன் பகவானே எனக்கு உங்க சேவை கொடுங்க. ஓ ராதராணி கிருஷ்ணா, நான் எப்போ உங்க சேவையில இருக்கணும், உங்க பாதத்துல ஒரு தூசியா வச்சுக்கோங்க, எனக்கு உங்க சேவை கொடுங்க அப்படிதான் கேட்கிறோம். அப்புறம் சேவை வரும்போது காணாம போயிடும். சேவை கொடுங்கன்னு கேட்போம். சேவை வரும்போது ஐயோ எல்லாம் எங்கிட்டயே சொல்லிட்டு இருக்காங்களே, வேற யாரும் இல்ல போல இருக்கே, நான் தான் கிடைச்சனா? நோ. சோ நம்ம சாண்டிங் நல்லா பண்ணா, நம்ம சின்சியரா சாண்ட் பண்ணா கிருஷ்ணன் நிறைய சர்வீஸ் கொடுத்துட்டே இருப்பார். சாண்டிங் பண்ண முடியாத அளவுக்கு சர்வீஸ் வரும். அப்ப அதை பேலன்ஸ் பண்ணணும். அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு சேவை நிறைய வந்து ஜெபம் பண்ணவே நேரம் கிடைக்கல. நோ, யூ ஹேவ் டு பேலன்ஸ் எவ்ரி திங். பேலன்ஸ் பண்ணணும். அதனாலதான் கூடுமான ரவுண்ட்ஸ் வந்து காலையில முடிச்சிடணும். காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கு இல்லையா, மங்களாரத்தி முடிஞ்ச உடனே 8 மாலை 10 மாலை ஜபிச்சு முடிச்சிடணும். அப்புறம் 4-5 மாலை தான் இருக்கும். அப்புறம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஜபத்தை பெண்டிங் வச்சு அது போயிட்டு இருக்கு. ராத்திரி 12-1 மணி வரைக்கும் போகும். அப்படி அந்த சாண்டிங் குவாலிட்டியாவும் இருக்காது. ஸோ சாண்டிங் வந்து குவாலிட்டியா இருக்கணும். நம்ம பண்ணக்கூடிய ஜபம் வந்து தரமானதா இருக்கணும். கிருஷ்ணருக்கு எது கொடுத்தாலும் பெஸ்டா கொடுக்கணும். கிருஷ்ணருக்கு எது கொடுத்தாலும் பெஸ்ட் இல்லையா? போகா கொடுக்கும்போது என்ன பண்றோம், பிளேட்டை நல்லா சுத்தம் பண்ணி, அந்த காய்கறிகளை நல்லா சுத்தம் பண்ணி, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொடுக்குறோம். மனசு மட்டும் அசுத்தமா இருக்கு இல்லையா? கிருஷ்ணருக்கு செய்யற ஒரு விஷயத்தையும் நம்ம சுத்தமா செய்யணும். கோயில் சுத்தமா இருக்கணும், வீடு சுத்தமா இருக்கணும், காய்கறிகள் சுத்தமா கழுவி இருக்கணும். அது எல்லாம் கிளீனா பண்ணிட்டு மனசு மட்டும் சுத்தமே இல்லை. ஏன்னா சாண்டிங் கிளீனா இல்லை. சாண்டிங் கிளீனா இருந்தாதான் மைண்ட் கிளீன் ஆகும். நம்ம ஜபம் சுத்தமா இருந்தாதான் மனசு சுத்தமாகும். ஜபம் சுத்தம் இல்லைன்னா மனசு சுத்தமாகாது. ஜபம் பண்ணிட்டு இருப்போம், ஆனா ரொம்ப நாளாகும் சுத்தமாக. இப்ப இந்த இந்த ரூமை காலையில் கிளீன் பண்ணோம். இது சும்மா அப்படியே மேலாப்புல கூட்டி விட்டா அங்கங்க டஸ்ட் அப்படியே தான் இருக்கும். அவ பார்க்கணும் எங்கெல்லாம் அழுக்கு இருக்கு, அது நல்லா கூட்டிட்டு அப்புறம் மாப் பண்ணோம் இல்லையா? அப்ப கிளீன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி மனசுல நிறைய அழுக்குகள்லாம் இருக்கு. கோபம், பொறாமை, பேராசை, இதெல்லாம் வந்து போகணும். அது போற அளவுக்கு சாண்ட் பண்ணணும். இந்த சாண்டிங் வந்து அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. அந்த குவாலிட்டி சாண்டிங் தான் நம்மளை வந்து பக்தியில உயர்த்தும், அடுத்த லெவலுக்கு போகும் பக்தியில. இல்லாட்டி எங்க தொடங்கணுமோ அங்கேயே தான் இருப்போம். வருஷங்கள் போயிட்டே இருக்கும், நம்ம அப்படியே தான் இருப்போம். என்ன இவர் ரொம்ப வருஷமா இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியலையே, ரொம்ப வருஷமா இருக்காங்க சாண்டிங் சரியா பண்றது இல்லையே, ரொம்ப வருஷமா இருக்காங்க சர்வீஸ் சரியா பண்றது இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்னா, என்னுடைய பக்தியில எனக்கு கவனம் இல்லை, அதுல வைராக்கியம் இல்லை. கிருஷ்ணத்தை போக்கு நிறைய பேர் கேட்டா சொல்லிடுவா. இப்ப கேளுங்க, இங்கே எவ்வளவு பேர் இருக்கோம், எவ்வளவு பேருக்கு இந்த இந்த பிறவிலே கிருஷ்ணாட்ட போகணும், எல்லாம் கையை தூக்கிடுவான் இல்லையா? நான் இந்த பிறவிலே கிருஷ்ணாட்ட போகணும், ஆனா என்ன முயற்சி பண்ணிருக்கோம்? நான் இந்த பிறவிலே கிருஷ்ணாட்ட போயிடணும், ஆனா என்ன முயற்சி பண்ணிருக்கோம்? சாண்டிங் கிளியர் கரெக்டா இருக்கா, ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பண்றோமா, சர்வீஸ் ஆட்டிடியூடு, சேவை மனப்பான்மை எப்படி இருக்கு, பக்தர்கிட்ட எப்படி பழகுறோம், எந்த மாதிரி அன்பு செய்யறோம்,
என் குணங்களை எப்படி நான் மாத்தின்னு இருக்கேன், நான் கோவப்படுறதை விட்டுட்டேனா, பொறாமப்படுறதை விட்டுட்டேனா, சண்டை போறதை விட்டுட்டேனா, குற்றம் காட்டுறது, குறை சொல்றது இதெல்லாம் விட்டுறணும். இதெல்லாம் விடாம கிருஷ்ணாட்ட போக முடியாது. இதை பிடிச்சு வச்சுட்டே இருந்தா கிருஷ்ணாட்ட போக முடியாது. இதெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு இருப்பேன், ஆனா கிருஷ்ணாட்டி போகணும். எப்படி நடக்கும்? நடக்காது இல்லையா? ஒரு பக்கம் வீடை கிளீன் பண்ணுவேன், இன்னொரு பக்கம் குப்பை போடுவேன், கிளீன் பண்ணுவேன், குப்பை போடுவேன். எப்படி சுத்தமாகும்? குப்பை போறதை நிறுத்தணும், கிளீன் பண்ணணும். ஆஹ் அந்த மாதிரிதான். அப்போ நம்ம ஜெபம் வந்து எவ்வளவு குவாலிட்டியா இருக்கோ அதை வச்சுதான் இருக்கு. நம்ம நல்லா சாண்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அது வந்து இல்ல பிரபு எனக்கு சாண்ட் பண்ணும்போது தூக்கம் வருது, சாண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வரல, இந்த பசங்க சாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, சாண்டிங்ல ஹரேஷ்ணா சாண்டிங் போது கற்பனை ஓடுது, இந்த பசங்கள்ல எங்க காணும், எங்க இருந்து எங்க போனாங்க? சாண்டிங் பத்தி சொன்னது போயிட்டாங்க பாத்தீங்களா? அதுதான். ஸோ சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிசிக்கலா நம்ம என்னனாலும் பண்ணலாம். பிசிக்கலா போய் அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அதை வாங்கிட்டுலாம் ஓடுவாங்க. ஆனா மைண்டை கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அதான் சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜபத்தை ஒழுங்கா நம்ம செய்யலைன்னு சொன்னா எல்லாம் அரைகுறையா தான் இருக்கும், எதுவுமே பர்ஃபெக்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? சாண்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னா பக்தர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு அட்லீஸ்ட் தினம் வர முடியலன்னா வீக்லி ஒன்ஸ் எல்லாம் இங்க வரணும். இப்ப நான் அதை கேட்டுட்டேன், மங்களாரத்திக்கு யாரெல்லாம் வந்தாங்க. ஏன்னா மங்களாரத்தி கோயில்ல வந்து ஆரத்தி பார்க்கலாம், அப்புறம் பக்தர்லாம் ஒன்னா சேர்ந்து சாண்டிங் பண்ணலாம், சேவை பண்ணலாம். அப்ப சாண்ட் பண்ணும்போது தப்பு பண்ணா இன்னொரு பக்தர் சொல்லுவாரு, நீங்க சரியா சொல்லல, வார்த்தையை தப்பு பண்ணிட்டீங்க, இல்ல நீங்க சாண்ட் பண்ணும்போது பேசுறீங்களான்னு பார்ப்பாங்க. வீட்டுல எப்படி வேணாலும் பண்ணிக்கலாமே, யார் வந்து பார்க்க போறா? வீட்டுல நீங்க வீட்டுல நம்ம ஜெபம் பண்றது தானே, யாரா கேட்க போறாங்களா நீங்க எவ்வளவு மாலை பண்ணீங்க, கரெக்டா சொன்னீங்களா, ப்ராப்பரா ப்ரொனன்சியேட் பண்ணீங்களா, சாண்டிங் பண்ணும்போது போன் பேசாம இருந்தீங்களா, போன் பார்க்காம இருந்தீங்களா, யாருக்கு தெரியும்? அப்போ வீட்டுல நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கணும், வேற வழி இல்லை. வீட்டுல வந்து இதை சாண்டிங் டைம் மொபைலை தள்ளி வச்சிடணும். சாண்டிங் டைம்ல மொபைலே வேண்டாம், யார் கூப்பிட்டாலும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியம். பாகவதம் கிளாஸ்ல சாண்டிங் பண்ணும்போது போன்லாம் வந்ததுன்னா அது ஜில்லா கலெக்டரே கூப்பிட்டாலும் அட்டன் பண்ணக்கூடாது. அது இந்த லங்காவோட ஜில்லா கலெக்டராகவே இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணக்கூடாது? அட்டன் பண்ணக்கூடாது. எனக்கு சாண்டிங் தான் ப்ரியாரிட்டி. எனக்கு ப்ரியாரிட்டி முக்கியத்துவம் என்னது என்னோட ஜபம், பாகவதம். இது ரெண்டுமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டது. ஜபமும் பாகவதமும் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டது. அப்ப கிருஷ்ணரோடு சம்பந்தப்படும் போது கிருஷ்ணரை விட முக்கியமான காலம் அது, முக்கியமான ஆளா? இப்ப நமக்கு ஒருத்தர் போன் பண்றாரு அப்படின்னா அவர் கிருஷ்ணரை விட முக்கியமான ஆளா? அல்ல அது தலை போற காரியமா இருந்தாச்சு, வாட் எவர் இட் மேபி, நம்ம என்ன முடிவு பண்ணிடணும்? சாண்டிங் முடியா நான் போன் தொட மாட்டேன். சரி, ரொம்ப எமர்ஜென்சி கால், அந்த ரவுண்டு முடிச்சுட்டு அப்புறம் போகும். அது பாதியில மாலையை வச்சுட்டு அந்த மாலைக்குள்ள வெளியில மணி இருக்கும், அப்புறம் திரும்பி அங்கிருந்து வந்து ஸ்டார்ட் பண்றது வேலையில பண்ணுவோம். பாத்திருக்கீங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மணி எடுத்து மேல வச்சுக்கோ, அப்புறம் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சு திருப்பி வந்து ஸ்டார்ட். அவர் ஒரு பெரிய கலெக்டர், இவர் வரன் கிருஷ்ணன் அங்க உட்காந்துட்டு இருக்கு. இவர் வந்து சாண்ட் பண்ணுவாரு. நோ, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம பண்ற சாண்டிங் வந்து கிருஷ்ணரை மகிழ்விக்கிறதுக்காக. நம்ம ஜெபம், நம்ம சேவை, இது எல்லாமே கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதுக்காக. கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துற தவிர இந்த உலகத்துல சந்தோஷமான காரியம் வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ணரை திருப்திப்படுத்தினா கிடைக்கிற சந்தோஷத்தை தவிர வேற எதுலையுமே சந்தோஷம் கிடைக்காது. அதனால நம்ம பண்ணக்கூடிய சேவை ஒன்னொன்னும் கிருஷ்ணருடைய திருப்திக்காக பண்றோம். அப்ப ப்ரையாரிட்டி வந்து கிருஷ்ணருக்கு தான். சாண்டிங்ல கிருஷ்ணா, பாகவதம் கிருஷ்ணா, எல்லாமே கிருஷ்ணருடைய சந்தோஷத்துக்காக, நான் கிருஷ்ணாஜில ப்ராக்ரஸ் ஆகிறதுக்காக. இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. போட்டு இன்னைக்கு இந்த பிரசாத கிட்ட மாதிரி எல்லாத்தையும் கிண்டி வச்சிடக்கூடாது இல்லையா? ஒன்னொன்னுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, ஒருவருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, ஸ்வீட்டுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. அது இண்டிவிஜுவலா என்ஜாய் பண்ணும். எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சாப்பிட்ட டேஸ்ட் இருக்குமா? அந்த குழம்பு, ஸ்வீட்டு, சாதம், சட்னி, இட்லி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அது டேஸ்ட் எல்லாம் ஒரு குளறுபடி ஆயிடும். அந்த மாதிரி கூட நம்ம பக்தி, நம்ம பக்தியில ஒரு ஒரு சுவை இருக்கு. சாண்டிங் பண்ணும்போது ஒரு சுவை கிடைக்கும். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்து சாண்டிங், கிருஷ்ணரை நினைக்க முடியலன்னா சொன்னாங்க, மைண்ட் ஓடிட்டே இருக்கு. அவ பக்தர்கள் கூட வந்து வந்துட்டு துளசி முன்னாடி உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மனசு ஓடும். அதை பிடிச்சி இழுத்துன்னு வரணும். கிருஷ்ணா என்ன சொல்றாரு? ஏதோ ஏதோ நிச்சஞ்சலதி மனச்சஞ்சல மஸ்திரம். மனச்சஞ்சலமானதுதான், அது ஓடிட்டு தான் இருக்கும், பிடிச்சி இழுத்து இழுத்து வரணும். அது ரொம்ப நாள் பண்ண பண்ண அது கண்ட்ரோல் ஆகும் இல்லையா? இந்த சர்க்கஸ்ல மிருகம் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. எப்படி இந்த மிருகம் சொல்றதெல்லாம் கேக்குது? இங்க சர்க்கஸ் போட்டிருக்காங்களா? இங்க சர்க்கஸ்ல இங்க போட்டதில்ல. அங்க ஊர்ல சர்க்கஸ் போடுவாங்க.
சிங்கம், புலி, யானை வந்து சைக்கிள் ஓட்டும், புலி வந்து வளையத்துக்குள்ள போய் டைவ் அடிக்கும், சிங்கத்தோட தலைக்குள்ள ஒரு தலை விடுவார் அந்த சர்க்கஸ்காரன். அவன் சொல்றதெல்லாம் சிங்கம் கேட்கும். சிங்கம் வந்து பயமான மிருகம். சிறுத்தை, சிறுத்தை, புலி, சிங்கம் எல்லாம் பயமா இருக்கும். ஆனா சர்க்கஸ்காரன் சொல்றதெல்லாம் கேக்குது. என்ன பண்ணா அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கான். அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா பழகி அவன் சொல்றதெல்லாம் கேக்குது. அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா? நம்ம மைண்ட் வந்து இந்த மாதிரி கொடூரமான மிருகம். அது பேய் மாதிரி, நம்ம சொன்னா கேட்காது. ஆனா அதை நம்ம பழக்கப்படுத்திக்கணும். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? யாரு மனசு தன் கட்டுப்பாட்டுல இருக்கோ அதான் அவன் நண்பன். யார் மனது அவன் கட்டுப்பாட்டுலயோ அவன் எதிரியாடு. இன்னைக்கு பெரும்பாலும் நமக்கு மனசு நமக்கு எதிரியாத இருக்கு. ஏன்னா காலங்காலமா எதிரியாத இருக்கு. அவன் நண்பன் ஆக்கிக்கணும். நம்ம மனசு நண்பன் ஆக்கும்னா அது நம்ம சொல்றதை கேட்கணும். அது நான் சொல்றதை கேட்கணும், அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அதான் ஜபா, சாண்டிங். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த ஜபத்தை தியானமா பண்ணணும். இந்த ஜபத்தை எப்ப நம்ம குவாலிட்டியா பண்றோமோ, ஜபத்தை எப்ப நம்ம தியானமா பண்றோமோ, அப்பதான் மனசு நம்ம சொல்றதை கேட்கும். ஏன்னா அது கடுமையா முயற்சி பண்ணணும், தொடர்ந்து முயற்சி பண்ணணும். அதான் உக்காந்துட்டு காலையில, இல்ல எனக்கு ஒரு நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு, சேவை நிறைய இருக்குன்னா காலையில எந்திரிச்சு தூக்கம் வருதுன்னு நடந்துட்டே சொல்லும். அந்த கோயில் ஹால்ல இல்ல வீட்டுல ஹால்ல ஆல்டர் முன்னாடி துளசி வச்சுட்டு அங்க நடந்துட்டே சேன் பண்ணும். சேன் பண்ணும்போது கிருஷ்ணரை நினைக்கணும். அங்கங்க போட்டோ இருக்கு, வீட்டுல ஆல்டர் இருக்கு, துளசி இருக்கு, கையில ஹரே கிருஷ்ணா கார்டு வச்சுக்கணும். வச்சுட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா அப்படி பகவானே நினைச்சிட்டு அவர் மனசு ஓடும். ஓ மணி 7 ஆயிடுச்சு, 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுமே, சாப்பாடு கொடுக்கணும். மனசு ஓடும், இன்னைக்கு என்ன சமைக்கலாம். இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சு என்னன்னா, இந்த சாண்டிங் பண்ணும்போது எண்ணங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அங்க போலாமா, இங்க போலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, 1008 பிளான். ஏன்னா மைண்டுக்கு சாண்டிங் பண்றது பிடிக்காது. நம்ம மனசுக்கு வந்து ஜெபம் பண்றது பிடிக்காது. ஏன்னா ரொம்ப காலமா பௌதிக விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு மனசு இருக்கு இல்லையா? இந்த மனசு வந்து நினைவு கெட்டாத காலத்துல இருந்தே பௌதிகமான விஷயங்கள் தான் பண்ணி, அதுலதான் இன்ட்ரெஸ்ட் பௌதிகமான விஷயங்கள்ல. அப்போ மனசை வந்து அதுல இருந்து இழுத்து கொண்டு வந்து கிருஷ்ண பக்தியில் நிறுத்தணும். அது பெரிய கஷ்டமான வேலை. ஆனா நம்ம முயற்சி பண்ணணும். கிருஷ்ணா வந்து பிளஸ் பண்ணுவார். நம்மளோட முயற்சி கிருஷ்ணாவுடைய கருணை. இப்ப கிருஷ்ணாட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும்? கிருஷ்ணா, என் மனசு குரங்கு மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, அது எப்படியோ உங்க பாதத்தில் நிறுத்த முயற்சி பண்றேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிரேயர் பண்ணணும். அதான் சாண்டிங்கே பிரேயரா பண்ணணும். சாண்டிங்கே பிரேயரா பண்ணணும். சாண்டிங்கே மெடிடேஷனா பண்ணணும். சாண்டிங்கே யஜ்யமா பண்ணணும். ஏன்னா அதுதான் எனக்கு பிரேயரு. கிருஷ்ணா, நான் நாமத்தை சொல்றேன், இது வந்து எப்படியா மைண்ட் உங்க நாமத்தில் இருக்கணும், அது பிராக்டிஸ் வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிட்டே இருந்தா கிருஷ்ணா பிளஸ் பண்ணுவார். ஒரு நாள் வந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள் நம்ம மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிடலாம். எல்லாமே முயற்சி தானே. நீ குழந்தை வந்து ஸ்கூல்ல படிக்கிறாங்க, முயற்சி பண்ணா நல்ல மார்க் வாங்கலாம். முயற்சி எடுக்கணும். அப்புறம் கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணுவார். ஓகே, இந்த பொண்ணு நல்லா பரிச்சை எழுதிருக்கா, நல்ல மார்க் வாங்க. அந்த மாதிரிதான். சோ நான் முயற்சி பண்ணணும். அதனால இந்த சாண்டிங் மட்டும் நம்ம பர்ஃபெக்டா பண்ணலன்னு சொன்னா மற்றது எல்லாமே ஒரு சென்டிமெண்டலா தான் இருக்கும். சென்டிமெண்டலா பண்றதுக்கும் எமோஷனலா பண்றதுக்கும் டிவோஷனலா பண்றதுக்கும் வித்தியாசம். பக்தி மனப்பான்மையோட செய்யறதுக்கும் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு செய்யறதுக்கும் வித்தியாசம். உணர்ச்சி வசப்பட்டு செய்யும்போது என்ன ஆகும்? யாராவது சொல்லிட்டாங்கன்னா, நான் தான் கோயில்ல வந்து சேவை பண்ணிட்டு இருந்தேன், என்னைய இப்படி எல்லாம் சொல்றாங்க, போனா தானே பிரச்சனை, பேசாம போகாம இருந்துருவோம். அந்த மாதிரிலாம் மைண்ட் வேலை செய்யும். சோ இது பக்தியோட பண்ண, நான் வந்து பிரபுபாருக்காக பண்ணேன், நான் கிருஷ்ணருக்காக பண்ணேன், அங்க யாராவது சொன்னா கூட எனக்கு கவலை இல்லை. நான் என்னுடைய சேவையை போய் பண்ணுவேன். பகவானுக்கு நான் மாலை கட்டி தருவேன், சமையல் பண்ணுவேன், பூஜை பண்ணுவேன், கிளீன் பண்ணுவேன். இது நான் பிரபுபாருக்காக பிரபுபார் வந்து எனக்கு கிருஷ்ண பக்தி கொடுத்துருக்காரு இல்லையா? பிரபுபாதிலேயே நமக்கு எப்படி ஹரே கிருஷ்ணா மந்திரம் தெரிஞ்சிருக்கு. பிரபுபாருடைய இன்னைக்கு சன்னியாசத்துக்கு, இன்னைக்கு பிரபுபாடைய சன்னியாச டேட் இன்னைக்கு. பாருங்க, நம்மளுடைய நன்மைக்காக பிரபுபார் சன்னியாசம் எடுத்துட்டு உலகெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணார். எல்லா பிருந்தாவனத்துல போய் வாழக்கூடிய நாள்ல பிரபுபார் பிருந்தாவனத்துக்கு வெளியில வந்து எல்லாரும் வயசான என்ன நினைப்பாங்க, நமக்கு வயசாயிடுச்சு, பேசாம பிருந்தாவன்ல போய் இருந்துடலாம். அங்க போய் வயசானதுக்கு அப்புறம் பிருந்தாவன்ல போய் அங்க கிருஷ்ணரே நினைச்சிட்டு அங்க உடலை விட்டா நான் பகவான்கிட்ட போயிடலாம். ஆனா பிரபுபார் என்ன பண்ணாரு? வயசானதுதான் பிருந்தாவன் வெளியில வந்தாரு. பிருந்தாவனது வெளியில இருந்து அவர் என்ன பண்ணாரு? அவர் போற இடத்துல பிருந்தாவனம் ஆக்கிட்டார். எங்க போறாரு அங்கெல்லாம் கிருஷ்ண டெம்பிள் இருக்கு, அங்க பக்தர் இருக்காங்க, சேவை இருக்கு, பகவான் விக்கிரகம் இருக்கு. அதுதான் பிரபுபாடைய கருணை. பிரபுபாடைய கருணையால நமக்கு பக்தர் சங்கம் கிடைச்சிருக்கு, பிரபுபாடைய புத்தகம் இருக்கு, அப்புறம் கோயில் இருக்கு, பகவானுக்கு சேவை பண்ணலாம். எவ்வளவு வாய்ப்பு கொடுத்திருக்காரு.
அப்ப மனதை வந்து பகவானுடைய செயல் ஈடுபடுறதுக்கு பிரபா நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இதை நம்ம பயன்படுத்திக்கணும். அவ்வளவுதான். இதை பயன்படுத்திட்டு நல்லா ஜெபம் பண்ணி நல்லா சேவை பண்ணா இங்க சொன்ன விஷயம் எல்லாம் தானா கிருஷ்ணர் வெளிப்படுத்துவார். இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு எப்படி நடக்குது, இதெல்லாம் ஒரு சயின்ஸ் ஆக்சுவலி. இன்னைக்கு சயின்டிஸ்டுக்கே புரியாத சயின்ஸ் இது. பாகவதம் வந்து சயின்டிஸ்டுக்கு புரியாது. பாகவத சயின்ஸ் டிவோட்டிக்கு தான் புரியும், அவங்களுக்கு புரியாது. சயின்டிஸ்டுக்கே புரியாத சயின்ஸ் பாகவதம். அந்த பாகவதத்தை வந்து பக்தியினாலதான் புரிஞ்சுக்க முடியும். அந்த இறை விஞ்ஞானம் சொல்லுவாங்க. இறை விஞ்ஞானம்னா பகவானை பற்றி விஞ்ஞானம். இது விஞ்ஞானிகளுக்கே புரியாது, புரியாத புதிர் அவங்களுக்கு. ஆனா பக்தனுக்கு கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துவார். பக்தர்களுக்கு என்ன பண்ணுவாரு? கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துவார். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தியோட அன்போட கிருஷ்ணருக்கு சேவை பண்றோமோ, எவ்வளவுக்குள்ள சாண்டிங் வந்து நான் குவாலிட்டியா பண்றனோ, எவ்வளவு பாகவதம் படிக்கணும் கேட்கணும் இதெல்லாம் பண்ணும்போது கிருஷ்ணா அப்படியே அழகா நமக்கு எல்லாம் காமிச்சு தருவார். அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.